Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா, அதாவது 15% ஆல் இந்தியா கோட்டா ரேங்க் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல என்ன ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து எடுத்திருக்கோம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் வைஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது சென்னை லொக்கேஷனில் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா ரேங்க், அதாவது ரவுண்ட் 1ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 747வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1165வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 3911வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 9393வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 55,138வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 2ல அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 1585வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 4939வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 47,860வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 3ல பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டில் 622வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 5158வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 90,658வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 4ல பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்டி கேட்டகரியில் 1,29,968வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜோட ஆல் இண்டியா கோட்டா கேட்டகரி வைஸ் நம்ம என்ன ரேங்க்குக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரவுண்ட் 1ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2002 ரேங்க்குக்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 3245வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 7882வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 12466வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 74,298வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 2ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 5320வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரியில், அதாவது நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 7189வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 10,185வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 42,173வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 79,502வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 3ல பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 8424வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓபிசி கேட்டகரியில், அதாவது நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10,536வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 11,174வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 50,099வது ரேங்க்குக்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,11,948வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 4ல பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 16,628வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 22,400வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10,78,880வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 5ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 23,613வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 23,625வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் நம்ம பார்த்துடலாம் கேட்டகரி வைஸ். அதாவது ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்
அன்ரிசர்வ்டு கேட்டகரி ரவுண்ட் ஒன்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 3495 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி நான் கிரீமியில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4379 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 9659 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 18152 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,03,732 ரேங்க்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் டூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 8357 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10,645 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 11,174 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 55,291 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,74,016 ரேங்க்குக்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் த்ரீயில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10,687 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 12,943 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் பார்த்துட்டா 12,696 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 74,003 ரேங்க்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் ஃபோரில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 21,044 ரேங்க்குக்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,24,507 ரேங்க்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதில் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் ரவுண்ட் ஒன்ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 3,936 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டா 6,018 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் பார்த்துட்டா 11,481 ரேங்க்குக்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 46,511 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 94,465 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் டூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 7,979 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம்னா 11,011 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 12,427 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 78,148 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,23,547 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே வந்து ரவுண்ட் த்ரீல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10,931 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 11,989 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் பார்த்துட்டா 19,907 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே வந்து எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 78,653 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,43,897 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் ஃபோரில் ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டா 22,646 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் பார்த்துட்டா 24,945 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,59,806 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் ஃபைவ்ல ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 23,641 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மதுரை மெடிக்கல் காலேஜ். ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் அண்ட் ரவுண்ட் வைஸ் பார்த்துடலாம். ரவுண்ட் ஒன்ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 5,313 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 7,159 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 11,174 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 23,254 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 9,306 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் டூ அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 9,426 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டா 11,659 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 17,024 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 80,669 ரேங்க்குக்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 84,297வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 3ல பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 10,938வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டா 13,078வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 19,681வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 87,431வது ரேங்க்குக்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,44,252வது ரேங்க்குக்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 4ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 22,377வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 22,832வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,26,199வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,61,606வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 5ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயரில் 23,672வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 52,379வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். ஆல் இண்டியா கோட்டா, அதாவது ரவுண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் பார்த்துடலாம். அன்ரிசர்வ்டு கேட்டகரி ரவுண்ட் 1ல 7,979வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10,396வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 16,909வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரவுண்ட் 1ல 53,240வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,27,346வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 2ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 11,146வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 14,000 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 22,490வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 97,352வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,30,413வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 3ல பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டில் 11,969வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம்னா 14,986வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 23,725வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,11,964வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,49,856வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 4ல பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் வந்து 1,28,706வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வந்து இந்த ரேஞ்ச் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.